ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன 2 வீடியோலுமே ப்ளவுஸை பற்றி பார்த்தோம். பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு. இதில் ஸ்லீவு பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துலாம் சக்கா போட்டுக்கோங்க. 3 டாட்டுக்கும் சக்கா போட்டு ஆம்ஹோல்கிட்ட இந்த டாட்டுக்கு நேராக லைட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு சக்கா. ஓகேங்களா? இப்போ பேக் ஃப்ரண்ட்டு 2 கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வெட்டணும், அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டணும், அதுக்கடுத்து ஸ்லீவ் வெட்டிட்டு தான் அடுத்த பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வெட்ட போகிறோம். யோக்கெல்லாம் பட்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்களா அது. இப்போது அது 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஓப்பன், இது ஓப்பன், இது ஓப்பன். இந்த 4 ஓப்பன் பார்த்தது உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க. இதுக்கு பேக் சைடு இருக்கிற ஆம்ஹோல் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா கட்டிங் போடுறோம். இதுவும் அதே மாதிரி கீழே இருக்கிற லைனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது மேலே வச்சுக்கோங்க. இல்லை கஸ்டமர் உங்கள்கிட்ட ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோட இறக்கம் அதிகமாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு தைக்கிறவங்க கரெக்டாக விட்டுக்கோங்க 1 இன்ச்சு. 1/4 இன்ச்சு பேஸில் தைக்கிறவங்க 3/4 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் எப்போயுமே 1/4 இன்ச்சு பேஸ்லேயே நான் தைச்சிருவேன். ஸோ அதனால் நான் 3/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுறேன். விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஆம்ஹோல் வரைய போகிறோம். ஓகேவா? இது எதுக்காகனா இந்த மாதிரி மடித்து அடிக்கிறதுக்காக தான். இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன் தெரியணுங்கிறதுக்காக. கஸ்டமர் எக்ஸாம்பிளுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து தைக்கிறதுக்கு போயிடும் இந்த லைன். இப்போ கஸ்டமர் எனக்கு அப்படி சொன்னனால நான் இப்படி விட்டுருக்கேன். அடுத்தது ஆம்ஹோல் ஃபுல்லாகவே கை வச்சு தான் போட போகிறோம். பார்த்திங்கன்னா ஆம்ஹோலு இந்த மாதிரி அதோட எட்ஜு ஆம்ஹோல் முடிகிற இடத்துல ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு இந்த இடத்துலையும் ஸ்டிச்சிங் லைனு, சைட் லைன். ஓகேவா? இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அதே மாதிரி பேக்குக்கு எப்படி கட்டிங் வரைஞ்சிங்களோ ஆம்ஹோல் அதே மாதிரி இதுக்கும் வரையணும். இந்த பகுதி எடுத்து உங்கள் பக்கமாக போட்டுட்டு அந்த விரலோட டாட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் வரைஞ்சிடலாம். வந்துட்டு இந்த இடத்த ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கேயும் அதே மாதிரி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு, இந்த இடத்துலையும் 1/2 இன்ச்சு, அது ஒரு லைன். நம்ம அப்படியே ஸ்லீவ் கட்டிங் போட்டாச்சு. கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல சக்கா போட்டுக்கோங்க. இங்கேயும் சக்கா. ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது யோக்கு பட்டி பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வெட்ட போகிறோம். யோக் பீஸு ஊக்கு மாற்ற இடத்துல வேஸ்ட்டோட அளவு அளந்துக்கோங்க. வேஸ்ட்டோட அளவு அளந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ப்ளஸ் 2 இன்ச்சு. இப்போ இதில் 7.25 இருக்குது. 7.25 ப்ளஸ் 2 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஊக்கு மாற்ற அதை தான் எடுக்க போகிறோம். இப்போ ஊக்கு மாற்ற இடத்துலேருந்து அளந்துக்கோங்க. 7.25 இருக்குது. அதுலேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது 9.25. ஓகேங்களா? இது வேஸ்ட்டோட சர்க்கத்துக்கு மட்டும்தான் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹைட்டெல்லாம் ஊக்கு மாற்ற இடத்த தான் நம்ம
எடுத்துக்கணும். இப்போ ஹூக் மாட்டுற இடத்துல ஃப்ரண்ட் பக்கம் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 2.5க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 2.5க்கு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். 2.5க்கு ஒரு பாயிண்ட்டு இங்கே யோக் பட்டி அடிக்கிறதுக்கு வேணும், கீழே ஃபினிஷிங்க்கும் வேணும். ஸோ அதனால் 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2.5 ஒரு பாயிண்ட்டும் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ 3.1 3.1 எடுத்தாச்சு. இங்கேருந்து இங்கே இந்த டாட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நேரம் இங்கே 2.25. அதே மாதிரி இங்கே 2.25 மார்க் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டுக்குன்னு பார்த்தா அதை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2.1 இருக்குது. அப்போ நான் 2.5க்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது சைடு. ஏற்கனவே சொன்னேன் 7.25 தான் இருந்துச்சுன்னு. இது மாதிரி 7.25. அதுக்கப்புறம் தான் இது 2 இன்ச்சு. ஓகேவா? இப்போ சைடில் வந்து சைடு பீஸ் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2.5க்கு ஒரு பாயிண்ட்டு நல்லாவே மேலே வச்சுருக்கோங்க. 2.5 தான் இருக்குது. இல்லை, கரெக்டாக 2.5 இருக்குது. சரி, ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. 2.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 இன்ச்சு வரைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ச்சு. ஃப்ரண்ட் பீஸோட ஹைட், இதோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. இங்கேருந்து இதோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. சைடு பட்டியோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இந்த டாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண தெரியாதவங்க சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடம் வரும்போது இப்படி பண்ணிட்டு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் வேஸ்ட்டு. இது தைக்கிறதுக்காக வந்து 2 இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ் இதோட இந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு ஜக்கா போட்டுக்கிறேன். முன்பகுதி வரணும் இந்த மாதிரி. இந்த பட்டி பீஸுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜக்கா போட்டுரும். பேக் வெட்டியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வெட்டினோம். இப்போ யோக் வெட்டியாச்சு. தேவை வீக்கு வந்து 2.25 தேவைப்படும் வித்து. இதுக்கு வந்து 2.5 இன்ச்சு தேவைப்படும். இந்த ஹைட்லேருந்து ப்ளஸ் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஓகே, 6.25 இருக்குது. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதுலேருந்து ப்ளஸ் 2 இன்ச், அப்போது 8.5க்கு ஒரு பாயிண்ட். இப்போ கிளாத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் விழுகும், அதுலேருந்து எடுத்துக்கோங்க. 8.5க்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 8.5க்கு ஒரு பாயிண்ட். ஹூக்கு வீக்கு வந்து 2.25. ஹூக்கு வச்சிருக்கிற பகுதிக்கு 2.5 சொன்னேன். சொன்னால் நான் ஃபஸ்ட்டு 2.5 கட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். சும்மா கையிலே ஜாயின் பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக வராது உங்களுக்கு. எடுத்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இது வந்து ஹூக்கு வச்சுருக்கிற இடத்துக்கு. வீக்கு வந்து அடுத்தது காட்டுறேன். இதே அளவு தான், ஆனால் என்ன வித்து வந்து நம்ம 2.25 எடுக்க போகிறோம். 8.5க்கு ஒரு பாயிண்ட்டு.
இது கட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 பீஸுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து வி பகுதிக்காக, இது வந்து ஹூக்கு வைக்கிற பகுதிக்காக. இது 2.25, இது வந்து 2.5. இப்போது ஸ்டிச்சிங் மட்டும்தான். நான் அடுத்த வீடியோவில் இது ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன், பாருங்கள்.